அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன் மன்னிப்பை பெற்று நரகம் ஹராமாக்கப்பட்டவர்களில் ஒருவராக எங்களையும் ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மறுமையில் வலது கையில் குறிப்பேடு அளிக்கப்பட்டு கேள்வி கணக்கு எளிதாக கேட்பவர்களில் ஒருவராக எங்களையும் ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், மறுமையில் உன் முன்னால் நாங்கள் நிற்பதை சிறப்பாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, பணம் தேவையுடையவர்கள், கடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த திக்ரை ஓதிப்பார்கள். எல்லா கடன்களும் நீங்கிவிடும், பணம் தேவை பூர்த்தியாகும். அல்லாவிடம் துவா கேளுங்கள். யா அல்லாஹ், நான் யாரிடமும் கையேந்த வேண்டாம், எனக்கு நீ நேரடியாக உதவி செய் என்று அல்லாவிடம் துவா கேட்கணும். அல்லாஹ் நம்முடைய தேவையை கபூலாக்கி தருவான். இந்த திக்ரை ஓதினால் செல்வம் மட்டும் நமக்கு கிடைப்பதில்லை, கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயர்த்துவான். வியாபாரத்தில், வேலையில் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதிகாலை எழுந்தவுடன் இந்த திக்ரை ஓதணும். தாஜத் தொழுகைக்கு பிறகு அல்லது ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரை ஓதணும். சூரியன் உதயமாகும் முன் இந்த அமலை செய்து முடிக்கணும். அப்படி செய்தால் அல்லாஹ் செல்வத்தில் பர்க்கத் தருவான். வெள்ளிக்கிழமைகளில் அசர் தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரை ஓதணும். அந்த திக்கீர் யா மாலிக்குல் முல்க், இதன் அர்த்தம் அரசாட்சிக்கு உரியவன். இதை 313 தடவை ஓதணும். குறைந்தபட்சம் 100 முறையாவது ஓதணும். அதிகபட்சம் 1000 தடவையாவது ஓதணும். நம் எண்ணிக்கை அதிகமாக நம் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். தினமும் வளமையாக தொடர்ந்து ஓதணும். ஓதி வந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமே வராது. சொந்த வீடு கிடைக்கணும் என்று நினைப்பவர்களும் இந்த திக்ரை ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: அல்லாவின் தூதரே, இஸ்லாத்தில் சிறந்தது எது என நபித்தோழர்கள் கேட்டார்கள். எவரது கரத்தினாலும் நாவினாலும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரது செயலே சிறந்தது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.